எங்க போனாலும் கிடைக்காத பேரறிவு இங்க மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா மேடையை அப்படி அமைப்பர். நான் டேக்அவே மெசேஜ் ஒன்னு கொடுக்கிறேன். பெண்களை வீட்டுக்கு கொண்டு போங்க, ஆண்களே நீங்களும் தான். பாருங்க, நான் சொன்ன பாயிண்ட் தான். ஒருத்த காட்டு வழியில நடந்துகிட்டே இருந்தானா. அவன் பார்க்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு புத்து, ஒரு புத்து இருக்குது. அதுல ஒரு பெரிய கருநாகம் வந்துருச்சு. பார்த்துட்டான் ஒருத்தன். பார்த்துட்டு ஐயோ இது நாகம் இருக்கிற இடம்புல இருக்கு, வேண்டான்னு இடத்த மாத்திட்டான். சரியா? ஆனா பாம்புக்கு அரவம்னு ஒரு பேர் இருக்கு. அது எங்க சத்தம் இருந்தாலும் வந்துரும். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சத்தம் கேட்டு அவன் பின்னாலேயே வந்துருச்சு அந்த கருநாகம். கருநாகம் வந்துட்டு இருந்த இவனுக்கு தெரியல, கால்ல கொத்திருச்சு. இப்ப நாம எல்லாருமே கருநாகத்தால் கடிப்பட்ட அந்த மனிதன் வச்சுக்கோங்க. நாம எல்லாருமே, நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்ல. சரியா? உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாரோனாலும் இருக்கலாம்ல. இப்போ நமக்கு இருக்கிறத ரெண்டே வழிதான். ஒண்ணு அந்த பாம்பு பின்னால போலாம், அதுக்கிட்ட நியாயம் கேட்கலாம். ஏன் என்ன கொத்துன, உன் வழிக்கு நான் வரல, என் வழிக்கு வந்து ஏன் என்ன கொத்துன, ஏன் எனக்கு துரோகம் பண்ண கேட்கலாம் ஒண்ணு. இல்லைன்னா அதை அடிச்சு சாவடிக்கலாங்க. ரெண்டாவது, கொத்தப்பட்டுட்டோம், விஷம் ஏறுது, பாம்புக்கு பின்னால போகாம விஷத்தை கவனிக்கலாம், விஷ முறிவை தேடலாம். நாம் பல நேரங்களில் பாம்பை போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டுறவர் பாதிக்கப்பட்டவர். கொத்தப்பட்டு விட்டோமா, அடுத்த கட்டத்தில் அந்த விஷத்தை இறக்குவது எப்படி என்றுதான் நாம் திட்டமிட வேண்டுமே தவிர எந்த கருநாகத்திற்கு பின்னாலும் போய் அவர்களை அடிக்க வேண்டுமா, அவர்களை போய் நியாயம் விசாரிக்க வேண்டுமா என்ற அவசியம் கிடையாது.